Good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 9th standard unit 2 motion. Last video we saw about the distance time graph for uniform motion. Okay, distance time graph நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கு, அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். Today now we are going to see about the distance time graph for non-uniform motion. We can also plot the distance time graph for accelerated motion, non-uniform motion. Okay, table 2.2 shows the distance traveled by a car in a time interval of 2 seconds. So see the table column, non-uniform motion, time and distance. Okay, 0 seconds start பண்ணுறதுல 0 seconds distance நமக்கு 0 தான் இருக்கும். ஸோ 2 secondsல வந்து distance எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 1 மீட்டர். ஓகே, அண்ட் 4 secondsல 4 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 6 secondsல வந்து 9 மீட்டர். ஸோ என்ன ஆகுது, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பட் நாட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டிஸ்டன்ஸு. என்ன ஆகுது, ஈக்குவலாக இல்லை, டைம் ஈக்குவலாக தான் இருக்குது, இன்டர்வலாக தான் ஈக்குவல் ஆகுது, பட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இல்லை, அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ 6 செகண்ட்ஸுக்கு வந்து எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 9 மீட்டர். அண்ட் 8 seconds ட்ராவல்டு பை டிஸ்டன்ஸ் 16 மீட்டர். அண்ட் 10 seconds ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் 25 மீட்டர். 12 seconds traveled by distance 36 meter. Okay, if we plot a graph between the distance traveled and the time taken, it would be as shown in the figure 2.4. So you mark the x-axis time செகண்டில் வந்து மார்க் பண்ணுறோம், அண்ட் ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸு மீட்டரில். ஓகே, டிஸ்டன்ஸ் மீட்டரில் ப்ளாட் பண்ணுறோம். ஸோ 2 secondsக்கு 0 டாட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 secondsக்கு வந்து how many மீட்டர் ட்ராவல்டு, 1 மீட்டர். ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ நமக்கு கிராஃப் எப்படி பிளாட் ஆகும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகாது, எப்படி ஆகும், ஒரு மாதிரி கர்வ்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இதான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது யூனிஃபார்ம் மோஷன் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். பட் நான் யூனிஃபார்ம் மோஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பட் நாட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நோட் தட் த கிராஃப் இஸ் நாட் a straight line as we got in the case of uniform motion. This nature of the graph show non-linear variation of the distance traveled by the car with the time. Thus the graph represent motion with non-uniform speed. Non-uniform speedல என்ன ஆகுது, motion ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் let us see velocity time graph. velocity time graphல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் வந்து நம்ம ஸ்பீடு கால்குலேட் பண்ணுவோம், அந்த கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு. பட் வெலாசிட்டி டைம் கிராஃப் போட்டு அதை ஏரியா கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், எவ்வளோ ஷார்ட் வேயில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, let us see. The variation in velocity of an object with time can be represented by velocity time graph. In the graph, time is represented along the y-axis. So see the graph, time is represent the y-axis and velocity is represent along the small change. Time is represent along the x-axis and velocity is represent along the y-axis. ஸோ டைமை x-axisல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் வெலாசிட்டி கிலோமீட்டர் per hour இன்வெர்ஸ் 1 வந்து y-axisல என்ன பண்ணியிருக்கோம், அலாட் பண்ணியிருக்கோம். Next, if the object moves at uniform velocity, a straight line parallel to x-axis is obtained. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. ஸோ அது வந்து எங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக பேரலாக x-axisல வந்து இருக்கும், பார்ப்போம். This graph shows the velocity time graph for a car moving with uniform velocity. யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயே மூவ் ஆகுது for 40 km/h. Okay, we know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. So displacement of object oda uniform velocity நம்ம பார்க்குறோம். Thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement.
ஸோ த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ்ன்னு கவர் பண்ணுறோம். எஸ் கவர்டு பை த கார் இன் எ டைம் இன்டர்வல் ஆஃப் டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அண்ட் டைமை வந்து டி கேன் பி ரெப்ரசன்ட் as. I give to an example for velocity time graph. Hours note பண்ணிக்கிறேன். total displacement starting and time from started and velocity எவ்வளோக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கார சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, 8:15 நான் வந்து கிளம்புறேன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் டைம் எனக்கு என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகே, 0 கிலோமீட்டராக தான் இருக்கும். டைம் ஃபார் ஸ்டார்ட் ஆல்சோ 0 தான். ஸோ வெலாசிட்டி எனக்கு என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். இதே இது 1 hour கழிச்சு, ஆஃப்டர் 1 hour கழிச்சு 9:15 AM வந்து நான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 40 கிலோமீட்டர். ஸோ டைம் ஃப்ரம் ஸ்டார்ட் ஹவர்ஸில் எவ்வளோ? ஸோ 8:15 to 9:15 1 hour ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 1. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 40 கிலோமீட்டர் 1 hour ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 40 minus 0 இன்சியல் இது டிவைடட் பை ஃபைனல் 1 minus 0. 1 hour ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து 0. ஓகேவா? ஸோ 40 டிவைடட் பை 1. அப்போ டினாமினேட்டரில் 1 இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 40 தான் வரும். ஸோ 40 கிலோமீட்டர் பை ஹவர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் 1 hour. ஓகே, செகண்ட் அதுவே 9:15 to திருப்பி 1 hour ட்ராவல் பண்ணி 10:15 AM வந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 80 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஆகிருக்கு எனக்கு? ஃபஸ்ட்டு 1 hour ஆகிருக்கு, இப்போ 2 hours ஆகிருக்கு ஓவரால். 9:15 to 10:15 1 hour, இதுக்கு முன்னாடி உள்ள 1 hour. ஸோ 2 hour ஆகிருக்கு. ஓவரால் நான் ட்ராவல் பண்ணியிருக்க கிலோமீட்டர் 80. இப்போ ஸ்டார்டிங் இது வந்து இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஸோ வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு எவ்வளோ போன ரீச் ஆனது? 80 மைனஸ் இன்சியல் வந்து நமக்கு 40 டிவைடட் பை ஃபைனல் டைம் 2. ஸோ இன்சியல் டைம் இதுக்கு முன்னாடி 1 hour ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 80 minus 40 divided by 2 minus 1. ஸோ 40 divided by 1. ஸோ டினாமினேட்டரில் 1 இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஓவரால் என்ன வரும்? எனக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா? அதே 10:15னா இப்போ 11:15னா எனக்கு ஈக்குவல் 1 hour ட்ராவல் ஆகும். பட் நான் 11 AM என்ன ஆயிடுறேன்? ரீச் ஆகிறேன் எங்கே? பாண்டிச்சேரி. ஸோ அப்போ எனக்கு ஓவரால் டைம் இன்டர்வல் எவ்வளோ ஆயிருக்கு? 2 hours 45 minutes தான் ஆயிருக்கு. ஸோ இங்கே 1 hour, இங்கே 1 hour, இங்கே 45 minutesலேயே நான் ரீச் ஆகிட்டேன் பாண்டிச்சேரி. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கிலோமீட்டர் எவ்வளோ நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா 110 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் இது வந்து 40லேருந்து ப்ளஸ் 40 ஆட் பண்ணால் 80 வரும். 80லேருந்து இங்கே 45 minutesனால 30 ஆட் பண்ணுறோம். அப்போ 110 ஆயிடுது. ஓகேவா? ஸோ டைம் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ? ஓவரால் டைம் டேக்கன் 2 hours 45 minutes. ஸோ இதோட வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி. ஃபைனலாக எத்தனை கிலோமீட்டர்? 110 மைனஸ் இதுக்கு முன்னாடி 80 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? டிவைடட் பை 3/4. 3/4 ஏன் போட்டிருக்கேன்னா 45 minutesை நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3/4 ஹவர்ஸில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 3/4 எப்படி போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ 1 hourக்கு 60 minutesா? ஸோ 45 minutesக்கு எனக்கு என்ன ஹவர்னு தெரியாது. ஓகேவா? இதை நான் இங்கே தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 60 வந்து எனக்கு என்னன்னு தெரியாதது வரும். இஸ் ஈக்குவல் டு 45 1 hour வரும். ஓகேவா? இப்போ ஓவரால் பண்ணால் 45 bracket 1 டிவைடட் பை 60 இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ அப்போ டிவைடட் பை 60 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணனா 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா? 5 9s are 45, 5 12s are 60 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 9/12 வருது. ஓகேவா? 9/12 3/3 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறேன். 3 3s are 9, 3 4s are 12. ஸோ 3/4 வந்து எனக்கு வருது. ஓகேவா? இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி நான் 3/4 அது ஹவர்ஸில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே 3/4 ஹவர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த 30 எப்படி வந்துச்சுன்னா இந்த 110லேருந்து 80 லெஸ் பண்ணும்போது எனக்கு 30 வருது. அப்போ 30 divided by 1 into 3/4 மேலே கொண்டு வரும்போது நான் எனக்கு என்ன ஆகும்? 4/3 ஆகும். ஸோ இங்கே வந்து நான் கேன்சல் பண்ணேன்னா 3 1s are 3, இங்கே 10 வரும் எனக்கு. ஓகேவா? 3 10s are 30.
ஓகே. அப்போ 10 வரும். 10 × 4 40. இங்கேயும் எனக்கு என்ன ஆகுது, ஓவரால் நான் ரீச் ஆனது 40 km/h தான். ஸோ 45 minutes தான் ஆயிருக்கு. பட் நான் என்ன ஆயிருக்கு, 40 km நான் ரீச் ஆகிருக்கு. நான் ரீச் ஆகியிருக்கேன் இங்கே பாண்டிச்சேரியில். ஸோ இங்கே என்னென்னா வெலாசிட்டி டைம் கிராஃபில் எனக்கு என்ன ஆகுது, கவர் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா, ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் எனக்கு இருக்குது வெலாசிட்டி ப்ளஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்லையும் இருக்குது. ஸோ இதனால் இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு யூனிஃபார்ம் மோஷன் பட் பேரலாக இருக்கும் எக்ஸ் ஆக்சஸில். ஸோ இந்த கிராஃப் என்ன ஆகுது, 1 ஹவருக்கு நான் 40 km போகிறேன். செகண்ட் அகெயின் ஆஃப்டர் 1 ஹவருக்கும் நான் எவ்வளோ 40 km தான் போகிறேன். தேர்டு 1 ஹவருக்கு ஆஃப்டர் 1 ஹவருக்கும் நான் வந்து 40 km தான் போகிறேன். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் ஹவர்ஸ் எப்படி இருக்குது, ஹவர்ஸும் ஈக்குவலாக போகுது, சேமாக போகுது. ஓகேவா, அதனால் இது என்னன்னு சொல்கிறேன், ஒரு யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இந்த வெலாசிட்டியில் கிலோமீட்டரில் போகுது. இதோடு நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஷார்ட் வேலை எவ்வளோ போயிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் நான் என்ன பண்ணணும், இந்த ப்ளூ கலர் ஏரியாவை நான் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இது அந்த ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு வேல்யூ கிடைக்கும் எனக்கு. ஓகேவா, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், எத்தனை கிலோமீட்டரில் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் = ஏசி. அப்போ நான் எதை கால்குலேட் பண்ணணும், ஏசி × சிடி. இதை கால்குலேட் பண்ணாலே இதோட நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ் = ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசி. இது ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏபிசிடி. ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, L × B, லென்த் × பிரெத். ஓகேவா, லென்த்தையும் பிரெத்தையும் கால்குலேட் பண்ணால் இந்த ரெக்டாங்கிள் இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அந்த ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணால் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி × டைம். வெலாசிட்டி × டைமை நம்ம இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஸ்பீடில் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நான் கால்குலேட் பண்ணேன். டைம் அந்த சைடு கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பீடு டைம் கிராஃபில் எனக்கு என்ன வேல்யூ என்ன கண்டுபிடிப்பேன், நான் டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் வெலாசிட்டியில் நான் என்ன கணிப்பேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஷார்ட் வேல நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஸ்பீடும் டைமுக்குள்ளது. ஸோ இங்கே நான் கால்குலேட் பண்ணேன்னா இதோட பர்பண்டிகுலர் ப்ளஸ் இதோட பர்பண்டிகுலர் இப்படி எடுத்தேன்னா நான் இந்த வேல்யூவை இங்கே உள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். So displacement is equal to AC into CD. Okay, displacement is equal to area of rectangle ABCD. So area of rectangle formula பார்த்தீங்கன்னா L × B, length × breadth. So is equal to L வந்து எவ்வளோ x axisல போச்சு 40 km. So 40 into breadth வந்து இதோட லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஈக்குவலாக இருக்குது, ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ 40 தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த பிரெத் பேஸில் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து என்ன, டைம் இன்டர்வல் 1 ஹவர். பட் லாஸ்ட் இது என்ன 4 - 1. ஓகே, ஃபைனல் டைம் டு இன்சியல். ஸோ எனக்கு என்ன வரும், 4 - 1. 40 × 4 - 1 3. ஸோ 40 × 3 120. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எனக்கு என்ன, 120 km/h. ஸோ 120 km/h இந்த கார் என்ன ஆயிருக்கு, ட்ராவல் ஆகிருக்கு. This one is a velocity time graph. Okay, in this topic is over. Next topic I will send you later. Thank you.